வணக்கம். ஜெய் வாசவி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராமம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் முக்கோட்டி தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்னைக்கு கும்பமேளாவின் தாத்பரியம் பார்க்க போறோம். குரோதி நாம சமஸ்திரம், புஷ்ய மாசம் 7ஆம் தேதி, நல்ல சோமவாரம், ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்தம் யாரு? சூரியனார் அவதாரம் செய்த நட்சத்திரம். எல்லா தெய்வங்களுக்கும் வலது கண்ணாய் விளங்குபவர் சூரியன், இடக்கண்ணாய் விளங்குபவர் சந்திரன். நெற்றிக்கண் வைக்கிற சாமிகளுக்கு நெருப்பே நெற்றிக்கண்ணா இருக்கும். இந்த சூரியனார் அவதாரம் செய்த ஹஸ்த நட்சத்திரம் தான் நம்முடைய கூரத்தாழ்வாரும் அவதாரம் பண்ணியிருக்கார். நல்ல சுப முகூர்த்தம். மதுரை செல்லத்தம்மன் உற்சவ ஆரம்பம். சிம்மாசனத்துல பவனியா. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கல்லர் பிரானுக்கு பாலபிஷேகம். நம்ம கல்லருக்கு பாலபிஷேகம். கூரத்தாழ்வார் திருநக்ஷத்திரம், சுப முகூர்த்த தினம். நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனாலதான் பாரத கண்டத்துல பிறந்திருக்கோம்னு அடிக்கடி சொல்லுவேன். அதுலயும் தென் தமிழகத்துல பிறந்திருக்கிறது இன்னும் நாம செஞ்ச அதிர்ஷ்டம். சைவத்தை காப்பாத்துறதுக்கு எப்படி நாயன்மார்களோ அது மாதிரி வைணவத்தை காப்பாத்துறதுக்கு ஆழ்வார்கள். அவங்க எல்லாம் உளவார தொண்டு புரிஞ்சுதான் நம்மள இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து பேச வச்சிருக்காங்க. அவங்க கால் தூசி பெறமாட்டோம். உண்மையை சொன்னா நமக்கு எவ்வளவு வசதிகள். இருந்த இடத்துல இருந்து ஒரு நிமிஷத்துல என்ன வேணுமோ எடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு சாதனங்கள். அவங்க கால் நோக கல்லு முள்ளும் குத்த கால்நடையாவே உலகம் முழுக்க சுத்தி 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 ஆன்மீகத்தை பரப்புனாங்க. அந்த மகான்களான கூரத்தாழ்வாருக்கும் சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் ஒரு நன்றிகள். சேஷாத்ரி சுவாமிகளை ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க வணங்கணும். ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க கோமல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் வணங்கணும். அப்புறம் தினமும் சேஷாத்ரி சுவாமிகளை நாம நமஸ்காரம் பண்ணணும். அடியேன் வாயில தரிசிக்கணும்னு வந்திருக்கு. தரிசனம் கிடைச்சா அதுவும் சந்தோஷமே. கும்பமேளா தாத்பரியம். இன்னைக்கு நிறைய விசேஷங்களை நாம பார்க்க போறோம். பூர்வ ஜென்மத்துல நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனாலதான் நாம இன்னைக்கு இங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நாம எல்லார் மனசும் இப்ப கும்பமேளா மேல இருக்கோம். அந்த கும்பமேளாவுக்கு நம்மளால போக முடியுமா? நினைச்சா கிளம்புற ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சமயம், சூழ்நிலை, சந்தர்ப்பம் அனுசரிச்சுதான் நம்ம எங்கேயும் போக வர முடியும். அதனால நாம குளிக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி குளிச்சுட்டா நாமளும் கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்த பலன் கிடைச்சிருமா. அதாவது மனசு பூரா நம்ம கும்பமேளாவுக்கு போகலையேன்னு ஏக்கம் இருக்கு பாருங்க, அவங்க சொன்னா இது பலிக்கும். அதே சமயம் நமக்கு கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற மனப்பூர்வமான வேண்டுதலோடு இந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் பலிக்கும். திரிவேணி மாதவம் சோமம் பரத்வாஜம் சவாசுகீம் வந்தே அக்ஷயவட்டம் சேஷம் பிரயாகம் தீர்த்த நாயகம். தீர்த்த நாயகம் எதனால தீர்த்த நாயகம்? இப்ப நம்ம மாசி மகம்னு ஒண்ணு கொண்டாடுவோம். கும்பகோணத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தரம். அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தரம் நம்ம கொண்டாடும் பொழுது உலகத்துல இருக்கிற அத்தனை நகை தீரமும் கும்பகோணம் வரும். கங்கையும் வருவாளாம். எதனால கங்கை வரா? தினம் 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 சனம் பாவிகள் தண்ணில் மூழ்கி பாவம் படிந்து கதறாங்க. மகாவிஷ்ணு கிட்டையும் சிவன் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் அழறாங்க. நான் அழுக்கடைந்தேனே பாவிகளின் ஸ்நானத்தால், அழாத கங்கா நீ போய் காவேரியில குளி. அப்படியா? காவேரிக்கு அப்படி என்ன விசேஷம்? ஸ்ரீ லலிதா தேவியோட அத்தியந்த ஸ்நேகிதி, ரொம்ப பிரியமான லோபா முத்ரா தான் அகஸ்தியர் மனைவி. அகஸ்தியர் மனைவி லோபா முத்ரா தான்
பொன்னி நதியாவும் காவேரியாவும் ஜனங்களோட பாப்பங்களை போக்கி புண்ணியங்களை செய்ய வச்சு சகல காரியத்துக்கும் உதவியா இருக்கா. நீ அங்க போய் குளி. காவேரி கேட்கிறாளாம், ரொம்ப சந்தோஷம் சுவாமி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. என்னோட பாவத்தை நான் எங்க போய் கழுவ? நீ தாமிர பரணியில் மூழ்க. ஏன் தாமிர பரணி? நம்ம தெய்வங்களை பார்க்கும் பொழுது அபய வரத ஹஸ்தம் அப்படின்னு காமிப்பாங்க. எல்லா தெய்வங்களுக்கு இப்படி சொல்லுவாங்க. வலக்கை வரத முத்திரை, இடக்கை அபய முத்திரை காமிக்குது அப்படின்னு பெத்தவங்க பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இடக்கை அபயம் காட்டுறது எதை? பாதத்தை. வலக்கை வரதம் காட்டுறது எதை? நீ பாதத்தை பிடிச்சின்னா உயர்ந்துடுவேன், அதாவது உயர்ந்து விடுவாய் அப்படிங்கிறதுக்கு தான். தேவி திருநெல்வேலி காந்திமதி அம்மையோட கால அணிந்திருந்த நோபுரத்தில் இருந்த தாமிரத்தால் ஆன சதங்கை மணி விழுந்த இடம் தாமிரபரணி. அதனால காவேரி, நீ தாமிரபரணியில குளிச்சுன்னா உன்னுடைய பாப்பம் தீர்ந்திடும். ரொம்ப சந்தோஷம். இப்படி நதியில மூழ்கினா எப்படி போகும்? கண்கூடான உண்மை. நம்ம வீட்டுல வாட்டர் ஃபில்டர் வச்சிருப்போம். அதுல ஃபில்டர்ஸ் ஒரு 5-6 இருக்கும். அதுல ஜிம், கார்கோ, காட்டன் அப்படின்னு அவன் விதவிதமா பேர் சொல்லிக்குவான். நம்ம நகை வாங்கினா 916 KTM அப்படிமா. அந்த KTM-ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? தாமிரம் தான், காப்பர் தான். தங்கம் செய்யணும்னாலும் காப்பர் தான், வெள்ளி செய்யணும்னாலும் காப்பர் தான். அந்த காப்பர்னு சொல்லக்கூடிய தாமிரம் தண்ணீரில் இருக்கிற அழுக்கை கண்கூடாக நீக்கி நல்ல சுத்த ஜலமா தருது. அது மாதிரி இந்த தாமிரபரணியில குளிக்கிறவங்களோட பாப்பங்கள் நீக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம கண்கூடா தெரிஞ்சுக்கிறோம். விஷ்ணு புராணத்தின்படி ஒவ்வொரு மகா யுகமும் ஒரு சத்திய யுகமும், ஒரு 17,28,000 மனித ஆண்டுகள் கிருதயுகம். திரேதாயுகம் 1,296,000, 1,02,96,000. ஒரு துவாபர யுகம் 8,64,000. ஒரு கலியுகம் 4,32,000 ஆண்டுகள். இப்படி வரிசையா சொல்லக்கூடிய ஆண்டுகள்ல கலியுகத்துல இன்னும் நம்ம 10% கூட வாழல. இன்னும் 90 விகிதாச்சாரம் வாழ்ந்தே ஆகணும். அதுக்குள்ள என்னென்ன இயற்கை என்னை சோதிக்கிறாளோ அத்தனையும் தாண்டி இந்த மனித குலம் ஜீவிக்கணும். அப்படி ஜீவிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? ஜீவாமிர்தம் தேவை. அமிர்தம்னா ஆகாயத்துல தேவேந்திரன் தோட்டத்துல மட்டுமா இருக்கு? ஒவ்வொரு மானிடனோட ஹிருதயாகாசத்துல இருக்குங்க. நம்முடைய அநாகத சக்கரம் முறைகின்ற சதா சர்வ காலமும் ரோஜா நிறமும் பச்சை நிறமுமாகவும் கடையப்பட்டு கொண்டே இருக்கிற ஹிருதய ஆகாசத்துக்குள்ளதாங்க அமிர்தம் உற்பத்தி ஆகுது. சதா சர்வ காலமும் நாம தெய்வீக சிந்தனை. யாருக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ பிடிச்சுக்கோங்க. தமிழா, தெலுங்கா, மலையாளமா, கன்னடமா, துளுவா, சமஸ்கிருதமா, எது வருதோ பிடிங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்கன்னு எந்த சாமியும் கேட்காதுங்க. நாம இன்னைக்கு பிறந்தது எதுக்காக பிறந்திருக்கோம்? கர்மாவை தீர்க்க. இப்ப நாம இதெல்லாம் செஞ்சுட்டா கர்மா போயிடுமா? அந்த கர்மாவை தீர்ப்பதற்கான வழி தெரியும். நம்ம கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய பக்குவம், அந்த கர்மாவை எளிதாக்குவதற்கான உபாயம் தெய்வம் காட்டும், ஊட்டாது, நமக்கு வழிகாட்டும். அதனால இந்த மாதிரி இடங்கள்ல தேடி 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 போய் சாதுக்கள், சித்தர்கள், நம்முடைய முன்னோர்கள் கிட்ட பிராண காற்றை நாமளும் சுவாசிச்சு நம்ம நுரையீரல் அதை அனுப்பி நம்மளை சுத்தி பண்ணிக்கணும். அதுக்குத்தான் இப்படி தீர்த்தமாடல், ஸ்தல யாத்திரை, அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் நம்மளால இயன்ற வரைக்கும் நம்ம பண்ணணும். நாம நம்மளை காப்பாத்திக்கிட்டோம்னு வைங்க, நம்ம வீட்டை காப்பாத்திக்கிட்டா ஒரு தெருவை காப்பாத்தின மாதிரி. ஒரு தெருவை காப்பாத்தினா ஒரு நகரத்தையே காப்பாத்தின மாதிரி. ஒரு நகரமானது ஒரு நாடா காப்பாத்தின மாதிரி. ஒரு நாடு இந்திய பாரதத்தையே காப்பாத்தின மாதிரி. இப்போ 3 நாட்கள்ல சுமார் 10 கோடி மக்கள் வந்து அலகாபாத்ல கும்ப மேளாவுல அப்படி குமிஞ்சிருக்காங்க. வெளிநாட்டவருக்கு கூட அந்த அறிவு இருக்கு. எல்லாரும் வந்து அந்த ஹாரத்தியில பங்கெடுத்துக்கிறது, குளிர்ல குளிக்கிறது,
தானங்கள் பண்றதுன்னு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 45 கோடி மக்கள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த சனாதன தர்மத்துக்கு இப்படி ஒரு மகிமை. எல்லா நாட்டில இருந்தும் உலகத்துல இருந்தும் அத்தனை பேரும் இங்க வராங்க. இப்படி வரக்கூடிய இந்த மகா கும்பமேளா, அடியேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 வருஷத்துக்கு ஒரு தரம் கும்பமேளா வரும். நமக்கு என்ன தோணும், இப்பதானே கும்பமேளான்னு சொன்னாங்க, அது ஒரு இடத்துல நடந்திருக்கும், இது ஒரு இடத்துல நடந்திருக்கும். அதனால கும்பமேளா அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ஸ்தலத்துல நடக்கிறது தான் கும்பமேளா. அதுவும் இப்ப வந்திருக்கிறது 144 வருஷத்துக்கு ஒரு தரம் வரக்கூடிய கும்பமேளா. ஏன் அப்படி? செவ்வாய், வியாழன், இன்னும் சில கிரகங்கள் ஒரே நேர்கோட்டுல பயணித்து ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு அந்த நேர்கோட்டுல அவங்க வந்து அந்த திதி வார நட்சத்திர யோக கண பஞ்சாங்கம் படிக்கணும்ல தினம், அது அத்தனையும் அந்த நேர்கோடு அதுதான். அப்ப நாகா சாதுக்கள் தான் அத்தனை பேரும் வருவாங்க. அந்த நாகா சாதுக்கள் எப்பவுமே இமயமலை சாரல்ல தான் தவம் இருப்பாங்க. அப்படி தவம் இருக்கிறவங்க எங்க இருந்து வராங்க தெரியல, எங்க போறாங்க அதுவும் தெரியல. அவங்க வர்றதே இங்க இருக்கிற அத்தனை அத்தனை ஜனங்களுக்கும் நன்மை செய்யத்தான் வராங்க. அப்படி வர்றவங்க மறுபடியும் எங்க போறாங்க, மறுபடியும் கைலாசம், ஹிமாச்சல் இப்படி போய் அவங்க எல்லாம் தவம் பண்ண போயிடுவாங்க. அப்படி போனதுனால அவங்களுடைய ஆற்றல் அவங்க பெருக்கிக்கிறாங்க. இங்க வராங்க, ஜனங்களுக்கு மறைமுகமான பாதுகாப்பை கொடுக்கறாங்க. அப்படி பாதுகாப்பை கொடுக்கறதுனால ஜனங்களுக்கு ஒரு நல்ல அமைதி உண்டாகுது. அந்த குளித்ததின் பூரண தத்துவம் புரியுது ஜனங்களுக்கு. அங்கங்க ஆரத்தி நடக்குது, அன்னதானங்கள் நடக்குது, வஸ்திரதானங்கள் நடக்குது. உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாய் நம்ம இந்தியா விளங்குது. சார், இந்த தாரணை அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ளார் செஞ்சுக்கிறதுக்கு பேரு தாரணா. இந்த பார்க்கடலை கடைவது அப்படிங்கிறது சீர சாக்கர மதனம். அதைத்தான் நம்ம தினம் தினம் மனசுல செஞ்சுக்கணும். நம்ம நாரதர் இருக்கார் பாத்தீங்களா, அவர் சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது நல்லதுதான் பண்ணுவாரு. ஆனா ஆரம்பிக்கிற விதம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நமக்கு தெரிஞ்சு சிவனும் பார்வதியும் கணபதிக்கும் முருகனுக்கும் எத்தனையோ முனீஸ்வரனுக்கும் கிரக தேவத்தை எத்தனை பேர்த்துக்கும் அவங்கதான் அப்பா அம்மா. ஆனா எந்த தெய்வங்களும் பார்வதியும் கர்ப்பிணியா இருந்து குழந்தை பெக்கல. ஆனா நாம அவங்கவுங்களுக்கு வளைகாப்பு செய்கிறோம். சிவனுக்கும் பார்வதிக்கும் கணபதியும் முருகனும் பிள்ளைகள், சரஸ்வதிக்கும் பிரம்மனுக்கும் மானச புத்திரர் நாரதர், கணபதியோட மனைவிகள் சித்தி புத்தி, முருகப்பெருமானோட மனைவிகளான அமுதவல்லி சுந்தரவல்லி, இவங்க சரஸ்வதிக்கும் பிரம்மனுக்கும் மானச புத்திரர்கள். மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் மன்மதனே மகனாய் வந்தானா. ஏன்னா மகாலட்சுமி அழகி, மகாவிஷ்ணு கரிய திரு நெடுமாள் அப்படின்னாலும் அந்த நெடுமாளுக்குரிய கம்பீர நாம எவ்வளவு அழகா 30 நாள் பாசுரம் பாடணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மன்மதனை மிஞ்சிய அழகுடன் மகாவிஷ்ணு சயனித்திருக்க, அவர் மார்பில் இருந்த சமந்தக மணியை அப்படி ஒளி துளிர மகாலட்சுமி பாதம் பிடிக்க வைகுண்டத்துக்கு நம்ம நாரதர் போறார். ஆஹா, ஒரு சமந்தகம். நம்ம உடனே கிருஷ்ண பகவான் பூலோகத்துல சமந்தக மணி வந்தது, அந்த சமந்தகத்துக்கு இந்த சமந்தகத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா அந்த சமந்தகமும் இந்த சமந்தகமும் ஒண்ணு கிடையாது. ஏது பகவானே இப்படி ஒரு நகை வச்சிருக்க? வருணராஜா பரிசளித்தார். அம்மா, என்ன அழகான நகை. தேவர்களான தலைவன் இந்திரன் கிட்ட போறார். தேவேந்திரா, நீதான சுரராஜாதிபதி? ஆமா ஆமா. வருண பஞ்சபூதங்கள் அஷ்டதிக் பாலர்கள் உன்னுடைய வேலைக்காரங்க? ஆமா ஆமா. இந்த வருண பாரு, உனக்கு தெரியாம ஒரு அற்புதமான அழகான, இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு நகையை கொண்டு போய் மகாவிஷ்ணு கிட்ட கொடுத்துட்டான். அது உனக்கெல்லாம் கிடைச்சிருக்கணும். தேவேந்திர கொஞ்சமும் யோசிக்கல.
3 தேவர்கள் கீழே தான் நாம இருக்கிறோம். நாரதர் தூண்டி விட வந்திருக்காருன்னு யோசிக்கலாம். அதை நாரதர் எதிரில காமிச்சிக்கலாம். இப்ப நாம ஏதாவது சொன்னா அது மகாவிஷ்ணு கிட்ட போய் சொல்வார். அதனால அப்படியா, சரி விடுங்க, பகவான் கிட்டே இருக்கட்டும். உடனே மறைமுகமாக குபேரனை அழைத்து, குபேரா, நீதான நவநிதிகளுக்கும் அதிபதி. ஆமா ஆமா, உன்னை கேட்காம யாருக்காவது ஏதாவது செல்வத்தையாவது மகாலட்சுமியாவது கொடுப்பாளா? உன்னுடைய கட்டாட்சம் இருந்தா தானே அங்க லட்சுமி கட்டாட்சம் ஜொலிக்கும். ஆமா ஆமா, பாரு, என்கிட்ட கேட்காம உன்கிட்ட ஒப்படைக்காம மகாவிஷ்ணு கிட்ட நேரடியா கொண்டு போய் வருணம் ஒப்படைச்சிருக்கான். அப்படியா? சங்க நிதி பதும நிதியை விட தாண்டிய நிதியா அது? ஆமா. அப்படியா? ஆமா, எல்லா நிதியை விட பெரிய நிதி அந்த சமந்தக நிதி. வருணனை கூப்பிட்டு ஏன் இப்படி கொண்டு வரல? வருணன் சொல்ற, நீ யக்ஷன் தான் குபேரா, நீ அஷ்டதிக் பாலர்கள்ல ஒருத்தன், ஆனா நீ யக்ஷன். அவர் லக்ஷ்மி பதி, நீ அனுபவிக்க கொடுக்கக்கூடியவன். நீ பிறர் அனுபவிக்க யக்ஷனான நீ மகாலட்சுமி மூலமாக செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரிய தரிசி. ஆனா மகாலட்சுமி விருப்பப்பட்டாதான் ஒருத்தன் கையில இருக்கிற பணத்தை இன்னொருத்தனுக்கு நகர்த்தி வைப்பா. அப்படி நகர்த்தி வைப்பதை ரசித்து பார்ப்பவர் மகாவிஷ்ணு, கள்ளர். எனவே அவருக்கு மட்டுமே நான் எல்லா நிதியும் சொந்தம்னு கொடுத்திருக்கேன். நீ வச்சுட்டு இருந்தீன்னா நீ கொண்டு போய் என்ன பண்ணுவ? உன்னுடைய பொக்கிச கருவூலத்துல வச்சிடுவ. ஆமா, நான் என்னுடைய நிதியில தான் சேமிப்பேன். யாராவது அது பார்க்க முடியுமா? நான் ஜாக்கிரதையா இருப்பேன், யாருக்கும் காமிக்க மாட்டேன். ஆனா அந்த நிதி, அந்த சமந்தக நிதியை காண 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 புண்ணியம் பெருகும், மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், நவநிதிகளை அடையும் பாக்கியமும் கிடைக்கும். என்ன, நவநிதிகளை அடையும் பாக்கியமா? ஆமா, கிடைக்கும். அதனாலதான் மகாவிஷ்ணு மார்பிள வச்சிருக்கேன், போய் பாரு. மறுபடியும் இத குபேரன் இந்திரன் கிட்ட போய் இதை ஏற்க முடியாது, இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு சமந்தக மணியை மட்டும்தான் இந்த வருணன் மகாவிஷ்ணு கிட்ட அர்ப்பணம் பண்ணாரா, இன்னும் வேற ஏதாவது கொண்டு வந்து ஒழிச்சு ஒழிச்சு எல்லா தேவருக்கும் கொடுத்துட்டு இருக்காரா? அப்புறம் நம்மள தேவர்கள் படைச்சதுக்கும் தெய்வங்களா வச்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவரை யக்ஷன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால இவருக்கு கோபம் வருது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? நாம இப்ப போய் இது மகாவிஷ்ணு கிட்ட ஒண்ணு கேட்க கூடாது. ஆனா வருண பகவானை நாம கதற வைக்கணும். எப்படி கதற வைக்கலாம்? அவனை போட்டு கடையலாம். அங்கதான் சமுத்திர மந்தனம் நடக்குது. சும்மா இருக்காம அசுரர்கள் கிட்ட போய் சிரிச்சுக்கிட்டு நாம ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட, நீங்க எங்களுக்கு என்னைக்காவது நல்லது பண்ணிருக்கீங்களா? சரிப்பா, உனக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைச்சா நீ வரல. அவங்களே கூப்பிட்டு வந்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து இந்த வருண பகவானாகிய 7 கடல், நம்ம பூமியில மட்டுமே 7 கடல்னு சொல்றோம், புவனங்கள் 14 எத்தனை கடல்கள் இருக்கும், அத்தனை கடல்களுக்கும் அதிபதி வருணன் தான். இந்த வருணனை நாம இன்னைக்கு கடையிறோம். இதுதான் விளையாட்டு. மேருமலையை கொண்டு வராங்க. அதுக்கு சிவனோட அனுமதி தேவைப்படுது. சிவனாலதான் இந்த மேருமலை கிடைச்சதுன்னு அவங்களுக்கு தோணல, வாங்கிட்டு வந்தாச்சு. அதை கொண்டாந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாசுகி நாகத்தை கொண்டு வராங்க. அதை வச்சு கயிறா பயன்படுத்தி சுத்தறாங்க. இந்த 2 பொருளையும் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க. வாசுகி நாகம் சிவபெருமானின் அலங்காரம், மேருமலையும் சிவபெருமானின் அனுமதி. அதனால அவங்க கிட்ட நம்ம கேட்க கூடாது, நாரதரை விட்டு இது 2ஐயும் கேளு அப்படின்னு சொல்ல, மகாவிஷ்ணு சிவனும் சரி சரி எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கொண்டு வந்து கிளற ஆரம்பிக்கிறாங்க. மேருமலை நிக்க மாட்டேங்குது. சமுத்திர மந்தனம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மேரு நிக்க மாட்டேங்குது, வாசுகி சுத்த மாட்டேங்குது. ஒரு இடத்துல மத்து நின்னாதானே கவுரு சுத்தும், சுத்த மாட்டேங்குது. மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே வந்து கூர்ம அவதாரமாக மத்துக்கு கீழே பிரிமனை, நம்ம சொல்றோம்ல, நம்ம எல்லாம் தயிர் கடைஞ்சிருப்போம் சின்ன வயசுல, ஒரு பாத்திரத்துக்குள்ளார மரமத்தை விட்டு அதை கயிறு சுத்தி, பட்டு கயிறு மாதிரி இருக்கும் கைக்கு இதமா,
அதை வச்சு சுத்துவோம். ஒரு 10 நிமிஷத்துல வெண்ணெய் எடுத்துருவோம். அந்த பாத்திரத்துக்கு கீழே ஒரு பிரிமனை வைப்போம் பார்த்தீங்களா? அந்த பிரிமனையா கூர்ம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு நிக்கிறார். இத மாதிரி எல்லாம் நமக்கே எல்லாம் தெரியும். இந்த சமுத்திர மந்தனத்துல என்னென்ன வந்தது? மருந்து தன்வந்திரி பகவான் வந்தார், மகாலட்சுமி வந்தாங்க, மகாலட்சுமியோட அக்கா வந்தாங்க, காமதேன் வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, சோமபானம் சுராபானம் வந்தது, அமிர்தம் வந்தது, நவரத்தின கற்களின் புதையல் வந்தது, ஐராவதம் வந்தது, உச்சை சிரமம் வந்தது, எல்லாம் வருது. என்னடா இது இது இருக்குதா வந்துட்டு இருக்கு. இந்த சமந்தக மணி மாதிரி ஒன்னும் வரலையே, என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல இவங்களுக்கு. அப்பதான் அறிவு வருது. நாரதர் வந்து நம்மள தூண்டி விட்டுருக்காருன்னு சிவன் பார்வதி காலில் போய் விழுவுறாங்க. நானா வந்து கூர்மமா இருந்தேன், மகாவிஷ்ணு தானே இருந்தாரு. ஆமா, அப்ப மகாவிஷ்ணு காலில் போய் விழுங்க. லக்ஷ்மி நாராயணர் காலையும் விழுந்தாச்சு. லக்ஷ்மி நாராயணர் சொல்றாரு, இந்த நாரதர் யாரோட புள்ள? பிரம்மா சரஸ்வதியோட புள்ள. அவங்க காலில் போய் விழுங்க. அவங்க காலையும் போய் விழுந்தாச்சு. எல்லாமா போய் முப்பெரும் தேவர்கள் காலில் விழுந்து அமிர்தத்தை பெற்று, விஷத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நீலகண்டன் அருந்த அமிர்தத்தை பெறுகிறார்கள். இங்க தேவேந்திரங்கிறது நாம தான், நாரதர்ங்கிறது நம்ம மனசுதான். நம்மளை விட பெரியவங்க யாரும் இல்லைங்கிற அகங்காரம். காரம்னா நம்ம மிளகாயை மட்டுமே காரமா நினைச்சுக்குவோம் இல்லைங்க. எது மிகுதியாகிறதோ அது அகங்காரம், அகத்தின் காரம். இந்த மனசோட அகங்காரம், அகங்காரம். இதை நாம தினம் தினம் தெய்வத்தை சிந்திக்கணும், நம்மளை நாம கட்டுப்படுத்திக்கணும். அதுக்குத்தான் சமுத்திர மந்தனம் அப்படிங்கிற பேர் வருது. அந்த ஒவ்வொரு பொக்கிஷமும் வந்தப்பையும் அது ஒளிக ஓசையோடைய வந்ததான். அந்த ஓசையானது எல்லோரோட காதுகளையும் செவிடாக்கக்கூடிய அளவுக்கு வந்துச்சான். நம்ம காமதேனு வந்தப்போ அவளுடைய குழந்தைகளான பட்டி, சுரபி இவங்களும் சேர்ந்து வந்தாங்க. இப்படி எல்லாரும் வந்துட்டு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் எடுத்து 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 வெளியில வச்சாச்சு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. அது நம்ம மனசுக்கும் நம்முடைய உள்ளத்துக்கும் வரதுக்கு பேரு தான் இங்க தேவாசுர யுத்தம். தேவனும் அசுரனும் வெளியில இல்ல, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்காங்க. சோம்பேறித்தனம், ஒரு ஆணவம், கண்மம், மாயை, இதெல்லாம் அசுரர்கள். இதெல்லாம் தாண்டி நான் ஒரு நிமிஷமாவது உன்னைய சிந்திக்கக்கூடிய பக்திய கூட இறைவா கேட்கிறோம் பார்த்தீங்களா, அது தேவகுணம். இதனாலதான் இத்தனை பொக்கிஷங்கள் கிடைத்தும் அவங்களால நிம்மதி அடைய முடியல. அந்த சமந்தக மணி மேலேயே கண்ணா இருக்காங்க. அப்போ அந்த ஆணவம், கண்மை, மாயை, இந்த மூணையும் முப்பெரும் தேவ தேவிகள் இந்திரனுக்கும் குபேரனுக்கும் மாயை அகற்றி, ஆணவத்தை அகற்றி, மாயை அகற்றி, கண்மம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், அது அந்த நேரத்துல மறைஞ்சிடும், அதுதான் கண்மம். நம்ம கர்மான்னு சொல்றோமே அது, அதை அகற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி வருது. அப்பா தேவர்கள் சொல்றாங்க, ஹரித்வார், அலகாபாத், நாசிக், உஜ்ஜயினி இந்த 4 இடத்துலையும் இதே மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தரம் எல்லாரும் சேர்ந்து அமிர்தத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால இந்த 4 இடங்கள்னு தேவர்கள் கிட்ட எல்லாரும் கேட்க சொல்றாங்க. நாம அமிர்தம் கடந்தீங்க இல்லையா? ஆமா. அந்த அமிர்த துளிகள் பூமியில பல்வேறு இடத்துல விழுந்தது இல்லையா? ஆமா. அப்படி விழுந்த இந்த 4 இடங்களும் கும்பமேளா அப்படிங்கிற சிறப்பான ஒரு யாத்திரை நடத்தக்கூடிய புனித ஸ்தலங்கள். அந்த கும்பமேளா தேன் துளிகளாக விழுந்திருக்கு. கும்பமேளா நடத்துற இடத்துல அமிர்தங்கள் அத்தனையும் தேன் துளிகளாய் சிதறி ஜலத்துல கலந்துடுச்சு. நீங்க அதை பயன்படுத்திக்கணும். நீங்களும் தேவர்களும் கூட இந்த கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு போய் அங்க நீங்களும் கலந்து நீங்களும் ஸ்நானம் பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு தரம் நீங்க அந்த மாதிரி குளிக்கும் பொழுது உங்களுக்குள்ளார இருக்கிற இந்த ஆணவம், கண்மம், மாயை அகலும் அப்படிங்கிறாங்க.
இதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்ல, 12 வருஷத்துக்கு ஒரு தினம் இது நடந்தே தீரும். 9 வருஷத்துக்கு ஒரு தினம் நவகிரகங்களின் சுழற்சி மாறும். 12 வருஷத்துக்கு ஒரு தினம் ஒரு நட்சத்திரங்களின் கிரக பாதைகள், பால்வெளி மண்டலத்தில் உள்ள கிரகங்களின் சுழற்சிகள், இயற்கை அன்னையின் பேதா பேதங்கள் எல்லாமே மாறும். அதை வச்சு நீங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப நடக்கிற கும்பமேளா ஏன் 144 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்படின்னா, சரியான முழுமையான பூரண கும்பமேளா. 6 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது அர்த் கும்பமேளா அப்படிங்கிறாங்க நார்த்ல. 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது கும்பமேளா அப்படிங்கிறாங்க. இது 144 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றதுனால மகா மகா கும்பமேளா அப்படின்னு இதை சொல்றாங்க. இது எப்படி வந்திருக்குதுன்னா, செவ்வாய், வியாழன், வெள்ளி கிரகம், சனி கிரகம் ஆகிய 4 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுல வந்த ஒரு அதிசய நிகழ்வு இதுதானா. இவை பிரகாசமா இருக்குதான். நாம வெறும் கண்ணாலேயே இதை பார்க்க முடியுமா? நிறைய கிரகங்களை இது மாதிரி நாம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அதிர்வலைகளை நாம பெற்று இந்த தண்ணீர்ல குளிக்கும் பொழுது மனம், உடல், ஆன்மா எல்லாம் தூய்மையாகுது. இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம், கூரத்தாழ்வார் அவதார தினம், சேஷாத்ரி சுவாமிகள் ஜெயந்தி. சேஷாத்ரி சுவாமிகளை ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வணங்கினால் அவங்களுக்கு நன்மைகள் கூடும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி, ஒவ்வொரு கோவில், ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இப்படி விசேஷம்னா, நாளைக்கு பௌமாஷ்டமி, தை மாதா பௌமாஷ்டமி. அஷ்டமி திதியே நம்ம வாராகிக்கும் துர்கைக்கும், பஞ்சமிக்கு வாராகினா துர்கைக்கு அஷ்டமி, கிருஷ்ணருக்கு அஷ்டமி விசேஷங்கிறோம். செவ்வாயும் அஷ்டமியும் சேர்ந்த நாள் தேய்பிறை அஷ்டமி. பைரவர், சிவன், அம்பாள், தேவதா மூர்த்திகளை வழிபட நன்மை நடக்கும். அதாவது இது நாளைக்கு. செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்தாலோ சனிக்கிழமை பிரதோஷம் வந்தாலோ சிவனுக்கு உகந்தது. அதே செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்தா இவங்களுக்கெல்லாம் உகந்தது. நாம கூரத்தாழ்வார பார்க்கலாம். நேரம் இருந்தா இன்னமும் அலகாபாத் கும்பமேளாவை பார்க்கலாம். 12 ஆழ்வார்களில் ஒருவர் கூரத்தாழ்வார். ராமானுஜரின் மாணாக்கரில் முதன்மையானவர். ஸ்ரீவத்சாங்கர். வாத்சல்யம் அப்படின்னு சொல்றோம்ல, வாத்சல்யம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க மேல ரொம்ப அன்பு நாம வச்சிருப்போம். எல்லா தாய்மார்களுக்கும் இது உகத்தது. அகிலாண்டேஸ்வரி சன்னதி, அங்க கூட அவளோட கோபத்தை கட்டுப்படுத்த தாடங்கங்களாக கோபத்தையும் ரௌத்ரத்தையும் சக்தியையும் ஸ்ரீ சக்கரங்களாக மாற்றி ஆதிசங்கரர் அவங்க காதுகளுக்கு தாடங்கங்களா போட்டாரு. அந்த ஜம்புகேஸ்வரத்துல இன்னைக்கும் அந்த தாடங்கங்கள் மிளிர அகிலாண்டேஸ்வரி நிக்கிறாங்க. ஆனாலும் ரௌத்ரன் குறையில. எதிரில விநாயகர் சிலையை வைக்கவும் அவங்க ரௌத்ரன் குறைஞ்சிருச்சு. அதுக்கு பேரு வாத்சல்யம். நம்முடைய ராமானுஜரின் மாணாக்கருக்குள்ள நிறைய பேர் அவருக்கு வாத்சல்ய புத்திரர்களா இருந்தாங்க. அதுல கூரத்தாழ்வார் ஒருத்தர். அவருடைய இயற்பெயரே ஸ்ரீவத்சாங்கர். ரொம்ப பெரிய பணக்காரர், ராஜாவை விட பணக்காரர். நம்மளால நம்ப முடியுதா? அவ்வளோ பெரிய பணக்காரர். நம்ம வீட்டுல இன்னைக்கு சுவாமி வீட்லயும் நாம சாப்பிட்ற தட்டுலையும் வெள்ளி வச்சிருக்கோம், அணிகலன்களை ஆபரணங்களை தங்கத்துல வச்சிருக்கோம். ஆனா கூரத்தாழ்வார் வீட்டுல சகலமும் தங்கமயம். வழி வழியாக பெருகி வந்த செல்வம். சாப்பிட்ற தட்டுல இருந்து சமைக்கிற பாத்திரம் வரைக்கும் தங்கம். அப்படி இருந்த தனவந்தன். காஞ்சிபுரம். நம்ம காளிதாச சொன்னார் இல்ல, பூஜ்யேஷு மாதா புருஷேஷு விஷ்ணு நாரேசு ரம்பா நகரேசு காஞ்சி. காஞ்சிபுரம் மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட நகரம் வேற எதுவுமே இந்த பூ உலகில் இல்லையா. ஏன்னா அங்கதான் நம்ம லலிதா தேவி 5 வயது பாலகியாக வந்து அமர்ந்து இந்த புனித பூமியை, ஒற்றையான பீட்டத்தை அலங்கரித்த தலம். தேவியின் இடுப்பு பாகம் விழுந்த இடம் காஞ்சிபுரம். அதனால அத இடுப்பு விழுந்த சக்தி பீட்டமா சொல்றதுனால மேகலா பீட்டம், ஒற்றையான பீட்டம் இப்படியும் சொல்வாங்க. அந்த காஞ்சிபுரத்துல
கூரம் அப்படிங்கிற ஊர்ல மனைவி ஆண்டாளோட வாழறாரு. எல்லா பெருமாளுக்கும் எல்லா கோயிலுக்கும் போறது, எல்லாருக்கும் அன்னதானம் செய்யறதுன்னு இவர் இருக்கார். எப்படி இருக்கிறவர் அவருடைய மனைவி மேல கொஞ்சம் அதிகப்படியான ஆவல். ஆண்டாள் அவங்க பேரு. அவ்வளோ அழகி. அவங்க நடந்தா எங்க கருத்து போயிடுவாங்களோ வெளியிலன்னு கொடை பிடிச்சிட்டே போவாராம். கோயிலுக்கு போறது, பெருமாளை சேவிக்கிறது, அன்னதானம் செய்யறதெல்லாம் கர்ம சிரத்தையா நடக்குது. ஆனா மனைவி மேல் அதீத காதல். இத ராமானுஜர் ஒரு நாள் பார்த்தாராம். யாருப்பா இவன் பொண்டாட்டிக்கு கொடை பிடிக்கிறவன்? கூரத்தாழ்வாருங்க, இந்த ஊர்ல நல்ல பெரிய தனவந்தர், பெரிய விஷ்ணு பக்தர். அப்படியா? ஆமா. ராமானுஜர் நூற்றந்தாதி மொழியை கடக்கும் பெரும் புகழான், வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்து மிர ராமானுஜன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தம் அன்று அப்படின்னு கூரத்தாழ்வார் வாய்மொழி இங்கே வருது. அந்த வாய்மொழியை எப்படி ராமானுஜர் சொல்ல வைக்கிறாரு? வாய்கொண்டு வர்ணிக்க முடியாதபடி பெரிய தனவந்தரான புகழ் உடையவரும், கல்வி செருக்கு, குளச்செருக்கு, செல்வாச்செருக்கு அப்படிங்கிற மூவகை குறும்புகளாகிய படுகுழியை கடந்திருப்பவரும். அத்தனை செருக்கும் அவருக்கு இல்லை. கல்வி செருக்கும் இல்லை, தனவந்தன்கிற செல்வ செருக்கும் இல்லை, பெரிய குளத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிற செருக்கும் இல்லை. அத்தனையும் கடந்திருக்கிற கூரத்தாழ்வான் ஏன் இப்படி பெண்டாட்டி தாசனா இருக்கான்? ராமானுஜர் யோசிக்கிறார். இன்னைக்கு வைணவ ஸ்தலங்கள்ல எந்த பூஜை எப்படி பண்ணணுமோ அந்த பூஜையை அப்படி வகுத்து கொடுத்தவர் நமக்கு ராமானுஜர் தான். கூட்டிட்டு வாடா அந்த கூரத்தாழ்வான. கூட்டிட்டு வராங்க. அடியேன் விண்ணப்பம். அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயம். அடியேன் விண்ணப்பம் அப்படின்னு பண்ணிட்டு நிக்கிறார். ஆமா, நீ ஏன் பொண்டாட்டிக்கு கொடை பிடிக்கிற? எத்தனையோ பேர் கேட்டாச்சு. இங்க ராமானுஜர் கேட்கிறார். அப்பா, அவ மேனி தங்கம் இல்லையா, கருத்து போச்சுன்னா? அப்படியா? பொன்மேனி கருத்துடுமா? ஆமா. கொடை பிடிக்கலன்னா என்ன ஆகும்? அழகெல்லாம் குறைஞ்சிடும். அப்படியா? பெரிய அழகியா? ஆமா. சரி வா, கூட்டிட்டு போற. ஸ்ரீரங்கத்தை எம்பெருமானைக்கான கூட்டிட்டு போற. இங்க பார், இந்த பொழிந்து நின்ற பிரானை பார். பார்க்கிறார் கூரத்தாழ்வார். எப்படி இருக்க? பச்சை கண்ணை எடுக்க முடியல. இந்த அழகை போல் ஒரு அழகை நீ கண்டதுண்டோ? இல்ல. இதுக்கப்புறம் உன்னால காண முடியுமா? இல்ல. உலகத்தின் சிறந்த மொத்த அழகெல்லாம் இங்கே பாம்பனையில் படுத்து கிடக்கிறதா? ஆமா. இனிமேலும் நீ உன் மனைவி ஆண்டாள் அழகின்னு சொல்வியா? இல்ல. அப்ப நீ என்ன செய்யணும்? தங்களுக்கு சிஷ்யனாகிற. கணவன் மனைவி பிரித்த பாவம் எனக்கு வேணாம். நீ உன் மனைவியுடனே என்னை வந்து அடைவாயாக. சரி, நான் என்ன செய்யணும்? அது உனக்குத்தான் தெரியணும். என்ன ஆசிரியம் பண்ண வர, அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும், என்ன நடந்துக்கணும் எப்படிங்கிறது உனக்குத்தான் தெரியணும். வீட்டுக்கு போறார். ஆண்டாளோட கலந்தாலோசிக்கிறார். அவளும் மாதரசி. நாம ஸ்ரீ ராமானுஜரை ஆசிரியம் பண்ண போறோம் அப்படின்னா அவருக்கு அடிமை தொழில் பண்ண போறோம் அப்படின்னா கூட தப்பு, அடிமைனா கூட தப்பு. அவருக்கு சேவகம் செய்ய போறோம். அதனால நமக்கு இந்த பொண்ணும் பொருளும் எதுக்கு ஆண்டாள்? சரி சாமி, எல்லா பொண்ணும் பொருளும் எல்லாருக்கும் வாரி 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 வழங்கியாச்சு. இருந்த வீட்டை கூட தானமா கொடுத்தாச்சு. கொடி நிறைய காவலர்கள், ஏவலர்கள் அந்த காலத்துல வீட்டுல பணி செய்யறவங்கள விலைக்கு வாங்குவாங்க. தப்பு தான், ஆனா விலைக்கு வாங்குவாங்க. அவங்களை கூட தானம் பண்ணியாச்சு. இப்ப இவங்களை கூட்டிட்டு போக ஒரு குதிரையோ ஒரு பல்லாக்கோ இல்லை. கூரத்தாழ்வாரும் அவர் மனைவி ஆண்டாளும் பொடி நடையான் நடந்து வராங்க. ஆண்டாள் தயங்கி தயங்கி வராங்க. ஏன் ஆண்டாள்? இல்ல, இருட்டிடுச்சு, பயமா இருக்கு. உனக்கு பழக்கம் இல்லாதனால பயப்படுறியா? அப்படி இல்ல, அப்படி இல்ல. பின்னையும் பயப்படுறேன், இருட்டிடுச்சு, பயமா இருக்கு. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம். வா ஆண்டாள். இல்ல இல்ல, கொஞ்சம் உட்காந்துருக்கலாம், விடிஞ்சதும் போலாம். இல்ல ஆண்டாள், நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. சுவாமி, நீங்க எல்லாத்தையும் தானம் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன். ஆமா, நீ நல்ல பெண்மணி. நீங்க சாப்பிடும் வட்டிலை எடுத்து வந்தேன். புடவத்தலப்புல தங்க வட்டில ஒளிச்சு வச்சிருக்கா. இப்படி கூட பண்ணுவியா ஆண்டாள்? உங்களுக்கு
உங்களுடைய ராமானுஜர் பெரிய தெய்வம், எனக்கு பதியே தெய்வம். அதனாலதான் இந்த தங்க வெட்டில என் பதிக்காக கொண்டு வந்தேன். தங்க தட்டு வட்டில்னு சொல்லுவாங்க. அந்த தங்க வட்டிலை வாங்கி புதர்ல வீசி எரிஞ்சிட்டு இப்ப நட ஆண்டாள். ஆண்டாள் நடந்து போறா. ஒரு இடத்துல தங்க வேண்டி வருது. புருஷனும் பொண்டாட்டியும் படுக்கிறாங்க. படுத்திருக்கும் பொழுது கள்வர்கள் வருகிறார்கள். ஏற்கனவே தங்க தட்டை தூக்கி போட்டிருக்கா, இன்னும் என்னென்ன வச்சிருக்காளோ தெரியலையே. உடம்பு முழுக்க வைரத்தாலான நகைகள். கணவன் வீட்டில் இருந்த ஆபரணங்கள் எல்லாம் தானம் செய்தான், மனைவியின் நகைகளை தொடல. கள்வர்கள் வந்தார்கள், ஆண்டாளின் நகைகள் அனைத்தையும் கலற்றினார்கள். அவ ஒண்ணுமே சொல்லல. வலது காதில் இருந்த கம்மலை கலற்றினார்கள். இடது காதுல இருக்கிறதையும் கலட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுக்கிறார். இடது காதுல இருக்கிற கம்மலையும் கழட்டிக்கிட்டாங்க. கூரத்தாழ்வார் கேட்கிறார், என்ன ஆண்டாள்? சுவாமி, அவங்க ஒரு கம்மலை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கம்மலையும் கழட்டிக்கிட்டுமே அப்படின்னு திருப்பி படுத்தேன். என்ன சொல்ற? என்னோட ஒரு கம்மலை கழட்டிட்டாங்க, இன்னொரு கம்மலும் கழட்டிக்கிட்டுமே நான் திருப்பி படுத்தேன். பாத்தியா, இந்த நான் என்னோடது அப்படிங்கறத நீ விட்டாதான் நம்ம பூரண சரணாகதி அடைய முடியும் ஆண்டாள். ஆமா சுவாமி, மன்னிச்சிடுங்க, இது இறைவன் கொடுத்தது, இறைவனே எடுத்துக்கிட்டான், இப்ப புத்தி அப்படின்னு சொல்லி மறுநாள் போய் ராமானுஜரை ஆசிரியம் அடையிறாங்க. இந்த ராமானுஜரை காட்டி கொடுக்க சொல்லி நம்ம சினிமாவிலையும் பார்த்திருக்கோம். தசாவதார சினிமாவில் கிருமி கண்ட சோழன், சோழ பரம்பரையில் அவன் ஒரு அழுக்கு. வைணவத்தை அழிக்க ரொம்ப கஷ்டப்பட்டான். எல்லாரும் உலகத்தில் இருந்த அத்தனை பேரும் அவனை தூற்றினர். சைவமும் வைணவம் நம்ம இரு கண்கள் என்றோ, இப்படி பண்ணிட்டே சோழா அப்படின்னு அவன் கழுத்துல கிருமி வந்துருச்சான். எல்லாத்தையும் இப்படி எல்லாரையும் துன்பப்படுத்தினால அவன் கழுத்துல கிருமி வந்துடுச்சு. அந்த கிருமி கண்ட சோழன், கிருமி கண்ட சோழன், கழுத்துக்கு கண்டா அப்படின்னு பேர். அந்த சோழன் கூரத்தாழ்வானை கூப்பிட்டு, ராமானுஜனை காட்டி கொடு, நான் உன்னை விட்டுறேன், நீ பெரிய தனவந்தனா இருந்திருக்க, உன்னால இந்த கஷ்டத்தையும் சவுக்கடியும் தாங்க முடியாது, ராமானுஜன் இருக்கிற இடத்த சொல்லு. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்து எம்மான் விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு தேசம் விட்டு தேசம் மறைவாக நடந்து போறார். தெய்வமும் சில சமயம் நம்முடைய மதுரை அம்பதியும் 40 வருட காலம் மறைத்து வைக்கப்பட்டது கர்ப்ப கிரகம். ஸ்ரீரங்கத்துல நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரங்கத்து பொக்கிசத்தை எடுத்துக்கிட்டு ராமானுஜர் காடு மேடு பார்க்காம பாதுகாப்பா இருக்குன்னு நடந்து போறார். கூரத்தாழ்வானை கேட்க அவன் மறுக்க, அவன் கண்கள் இரண்டையும் குருடாக்கினான். கிருமி கண்ட சோழன் கண்களை குருடாக்கினான். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் எம்பான் வந்தது ஒரு தனி கதை. அங்க ஒரு கோபுரம், வெள்ளச்சி கோபுரம்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டியக்காரி, அந்த காலத்துல கோவில் அப்படின்னு இருந்தா கோவிலுக்கு அடியவர்கள் அடியார்கள் இருப்பாங்க. நடன மாது எல்லாரையும் போட்டு துன்பப்படுத்தணும், எங்க விக்கிரகம் எங்க விக்கிரகம் எங்க விக்கிரகம். அதனால அவனை மயக்கி இழுத்துக்கிட்டு போய் அந்த கோபுர உச்சியில இருந்து அவனை தள்ளி விட்டுட்டு தானும் கீழே விழுந்து உயிரை விட்ட வெள்ளச்சி. அந்த வெள்ளச்சி கோபுரம் இன்னைக்கும் இருக்கு. இப்ப நாம உட்கார்ந்து தெய்வ நாமாக்களை திருப்தியா மனஸ்பூர்வமா சொல்றோம்னா அதுக்கு இத்தனை பேரோட தியாகங்கள், இத்தனை பேரோட நற்செயல்கள் காரணம். நாம ஒரு நிமிஷத்துல என்ன கொடுத்துச்சு சாமி அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஒரு நிமிடம் கூட கடவுள் நம்மை விட்டு பிரிவதில்லை. நாம கடவுளை உணர மறுத்தால் கடவுள் இல்லை என்கிற வாசகம் வரும். நாம கூடவே தான் கடவுளும் சித்தர்களும் இருக்காங்க. நம்ம பேசுறத கேட்கிறாங்க. எல்லாம் அவங்களுடைய அருளால தான், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்படி அந்த கூரத்தாழ்வான் செய்ய ராமானுஜருக்கு இந்த தகவல் போக அவ்வளவு அலறார். இந்த திருக்கட்சி நம்பிகளும் ஒரு சிறப்பான இடம் இருக்கு. திருக்கட்சி நம்பி விசிறி, ஸ்ரீரங்கத்து எம்பெருமானுக்கு விசிறி வீசும் கைங்கரியம் செய்கிறவர், பெருமாளோட பேசக்கூடியவர். இன்னைக்கு எனக்கு இந்த அமுது பண்ணி கொண்டு வா, அந்த அமுது பண்ணி கொண்டு வா அப்படின்னா பண்ணி கொண்டு வருபவர். அதனால திருக்கட்சி நம்பிகளுக்கு கொஞ்சம் கர்வம் வருது. ஸ்ரீரங்கத்து எம்பெருமான் நினைச்சுக்கிறார், நீ ஒண்ணு பண்ண, சொல்லுங்க சாமி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். திருப்பதி பெருமாள் இருக்காரு, அவர் எங்க அண்ணன். அது எப்படி அண்ணன்? நீங்க தானே முதலாவது திவ்ய தேசம், திருப்பதி 108வது திவ்ய தேசம் தானே.
ஆமாப்பா, ஆனா ஆனவர எனக்கு அண்ணமுறை, நீ கொஞ்ச நாள் போய் இந்த விசிறி கைங்கரியத்தை அவருக்கு பண்ணிட்டு வாயேன். திருக்கச்சி நம்பிகளுக்கு மனசே இல்ல. பேசுறா பெருமாளை விட்டுட்டு, பேசாத பெருமாளுக்கு நாம கைங்கரியம் செய்யணுமான்னு குறையோடைய போறார். போனவருக்கு அங்க இருந்த அந்த சூழ்நிலையோ, அந்த மத்தவங்க அவரை நடத்தின விதமோ பிடிக்கல. மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கே வந்து என்ன மன்னிச்சிடுங்க. உங்களோட இருக்கிறது தான் எனக்கு சுகவாசம். அங்க இருக்கிற சகவாசம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு மறுபடியும் இங்கேயே வந்து விசிறி கைங்கரியம் பண்ணினார் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி தேவி பெருந்தேவி தாயார் கூரத்தாழ்வாரின் செல்வம் மற்றும் அன்னதானம் குறித்து வியப்பு மேலிட திருக்கச்சி நம்பிகளிடம் ஒரு தடவை வியப்பா பேசினாங்களாம் மகாலட்சுமி. அதாவது கூரத்தாழ்வார் எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு முன்னாடியே காஞ்சிபுரத்துல இப்படி ஒரு ஆழ்வார் இருக்காரு. அப்ப அவர் ஆழ்வார் ஆகல. கூரத்தான் ஒருத்தர் இருக்கான். அவன் மனைவி ஆண்டாளோட சேர்ந்து இவ்வளவு தான தர்மம் பண்றான் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு கிட்ட புகழ்ந்து பேசினதை திருக்கச்சி நம்பிகள் தம் செவிகளால் கேட்டாராம். அத கேட்டதுமே கூரத்தாழ்வான் கிட்ட திருக்கச்சி நம்பி சொல்ல, அடடா, எனக்கு இதனால கர்வம் வந்துடக்கூடாது பெருமானே அப்படின்னு அந்த சொல்லையும் சொல்லி சரணாகதி வேணும் நம்ம ஸ்ரீரங்கத்து அம்பிகை. ஸ்ரீரங்கத்துல மொத்தம் 15 மனையாட்டிகள் நம்ம ரங்கனுக்கு. மகாலட்சுமி ரங்கன் கிட்ட இப்படி சொன்னாராம், இதனாலையும் எனக்கு அறிவுல அகம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லி 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 ஒரு பெரிய பாட்டே இருக்குதுங்க. அத்தனை துதிப்பாடி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து கூரத்தாழ்வானும் அவர் மனைவி ஆண்டாளும் ராமானுஜரை தொழுதாங்க. ராமானுஜரை விட 8 வயது மூத்தவர் வியாசப்பட்டர். வியாசப்பட்டர் பராசரப்பட்டர் என்னும் 2 திருக்குமாரர்களில் பராசரப்பட்டர் பிற்காலத்தில் புகழ்பெற்ற வைணவ ஆச்சாரியனாகி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு இன்றும் புகழும்படியான ஓர் உரை எழுதியிருக்கிறாரு. ராமானுஜரை விட 8 வயது மூத்தவர் வியாசப்பட்டர். இந்த வியாசப்பட்டரும் பராசரப்பட்டரும் யாருன்னு கேட்டா கூரத்தாழ்வார்களின் மகன்கள். கூரத்தாழ்வாரின் மகன்களே ராமானுஜரை விட மூத்தவர்னா அப்ப கூரத்தாழ்வான் எவ்வளவு மூத்தவரா இருப்பார்? அந்த கூரத்தாழ்வான் தன் மனைவி ஆண்டாளோட சரணாகதி அடைந்த தலம் ஸ்ரீ ரங்கம். ராமானுஜ நூற்றந்தாதி இயற்றிய திரு அரங்கத்தமுதனார் கூரத்தாழ்வாரின் மாணாக்கரில் ஒருவர். கூரத்தாழ்வார் எப்படி இங்க வந்து கைங்கரியம் பண்றாரோ அது மாதிரி கூரத்தாழ்வார் கிட்ட கைங்கரியம் பண்ண மாணாக்கர்கள் அநேகம் அநேகம் அநேகம். நம்முடைய ராமானுஜரை காட்டி கொடுக்கலன்னு கூரத்தாழ்வான் கண்களை சோழ மன்னன் பிடுங்கினான் இல்லையா? அதனால மறுபடி ராமானுஜன் வந்து ஸ்ரீரங்கத்து எம்மான் கிட்ட கூட்டிட்டு போய் எனக்காகவாவது நீ உன் கண்ணை கேளு சொல்ல, இல்ல இல்ல இந்த ஜென்மாவில கண்ணு போகணும்னு இருக்கு, நான் இந்த கர்மாவை அனுபவிக்கிறேன், கண்ணு கேட்க மாட்டேன்னு சொல்ல, உனக்காக நான் கேட்கவா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல எனக்காக என் குரு கேட்கக்கூடாது, நானே கேட்டுக்கிறேன்னு கண்களை பெற்று உயிர்ந்தார். அந்த இதுவும் ஸ்ரீரங்கத்துல தான் நடந்திருக்கு. தினமும் ஸ்ரீரங்கத்துல 6 நேரம் பூஜை, 6 கால பூஜைன்னு சொல்றோம்ல, நடக்கும். நமக்கே தெரியும் ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு அமுது படைப்பாங்கன்னு. விதவிதமா விதவிதமா அமுது படைக்கிறாங்க. மணியோசை கேக்குது. ஆண்டாளும் கூரத்தாழ்வானும் ஒரு நாள் எந்த உணவும் கிடைக்காம பட்டினியா இருக்காங்க. அப்ப ஆண்டாள் கேட்கிறா இருந்த இடத்துல இருந்து, ஸ்ரீரங்கத்தை எம்மானி, நீ 6 சுவை 6 காலம் உண்டாய், எம் இறைவனுக்கு என்ன உணவு? நீ 6 நேரம் 6 வகையான சாப்பாடு சாப்பிட்டுட்ட, என் புருஷனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட வேண்டாமா அப்படின்னு கேட்டாலாம். உடனே இப்படி கூட கேட்பாங்களான்னு மகாலட்சுமி வந்து ரங்கனை பார்த்து சிரிக்க, அந்த கோவில் பணியாளர்களை அழைத்து உணவை அவங்க மூலமா கொண்டு போய் ஆண்டாள் கிட்ட சேர்க்க சொன்னாங்களாம். ஆண்டாளும் எடுத்து இவங்களுக்கு சமையல் அந்த சமத்த சாமி பிரசாதத்தை கொடுக்க, சாப்பிட்டுட்டு ஏது பிரசாதம் மாதிரி இருக்கே? ஆமா, எப்படி வந்துச்சு? நீ போனியா கோயிலுக்கு? இல்ல இல்ல, நான் பெருமாள் இருந்த இடத்துல இருந்து கேட்டுக்கிட்டேன், பெருமாள் தான் அனுப்பி வச்சிருக்கார் அப்படிங்கவும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவு திவ்யமான ஒரு அதி மானுஷ ஸ்தவம் தான் இந்த ஸ்ரீ ரங்கம். இதுக்கு
ஸ்ரீ அதிமானுசஸ்தவம், சுந்தர பாகுஸ்தவம், வரதராஜஸ்தவம், வைகுண்டஸ்தவம், ஸ்ரீ ஸ்தவம், தாதி பஞ்சகம் மற்றும் பிரார்த்தன பஞ்சகம் அப்படிங்கிற 7 வட மொழி நூல்களை ஸ்ரீரங்கத்துக்கு இவர் அர்ப்பணம் பண்ணியிருக்காரு. இப்படி செஞ்ச இந்த கூரத்தாழ்வான் ஒரு 12 வருஷம் திருமாலிரும் சோலையிலும் வாழ்ந்து வந்திருக்கிறார். இவருடைய உதவியானல் தான் யதிராஜா. நம்ம பாடுறோம் இல்ல, யதிராஜா ராமானுஜனி, அந்த யதிராஜர் தன்னுடைய குருவாகிய ஆளவந்தாருக்கு செய்து கொடுத்த 3 சபதங்களை நிறைவேற்றினார். ஆளவந்தார் ராமானுஜரை சின்ன வயசுல இது ஒரு தீபம்னு புரிஞ்சுக்கிட்டு காசிக்கு கூட்டிட்டு போய் அங்க அவரை கொல்ல பார்க்கிறார். 2-3 தரம் அவருக்கு துன்பத்தை தரார். ஆனா ஆளவந்தானுக்கு நான் அடிமை, அதனால அவர் என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்கணும் ராமானுஜர் புத்தியா இருந்தார். அது தப்பு தான், ஆனா குரு கிட்ட அப்படி ஒழுகினார். அந்த குரு 3 சபதங்களை வாங்குகிறார். அந்த 3 சபதங்களையுமே கூரத்தாழ்வான் உதவியுடன் ராமானுஜர் குருவுக்கு செய்து கொடுத்து ஆளவந்தான் அடிமை அப்படிங்கிறதுல இருந்து அவர் வெளியில வந்துட்டாராம். ஸ்ரீமத் ராமானுஜர் திருவரங்க கோவில் வழிபாட்டு முறையினை ஒழுங்குபடுத்த முற்பட்ட போது கோவில் சாவிகள் திரு அரங்கத்தமுதனாரிடம் இருந்தன. ரஜாகுணம் கொண்டவர் திரு அரங்கத்தமுதன் அப்படிங்கிற ஒரு தொண்டர். யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டார். அந்த ஸ்ரீரங்கத்துல சாவிகளையும் தரமாட்டேன், நிர்வாகத்தையும் தரமாட்டேன். திருவரங்கத்தமுதனாரின் தாயார் பரமபதம் அடைஞ்சிட்டார். 11 நாள் காரியங்களை செய்ய தமது சீடர்களில் சிறந்த ஒரு பிராமணரை அனுப்பி அருளுமாறு ராமானுஜரிடம் விண்ணப்பிக்க ராமானுஜரும் அவரின் அணுக்கச் சீடரான கூரத்தாழ்வாரை அனுப்பி வைத்தார். சிரார்த்தம் முடிந்து அமுது செய்த பின் திருப்தியா என்று திருவரங்கத்தமுதனார் கேட்க கூரத்தாழ்வார் திருப்தி இல்லை அப்படின்னாராம். எங்கடா சிரார்த்தம் நிறைவடையாதோ அப்படின்னு பயந்து திருவரங்கத்தமுதனார் கூரத்தாழ்வானிடம் வேற என்னப்பா வேணும், திருவரங்கத்து கோவில் சாவிகளையும் கோவில் நிர்வாக உரிமையையும் புராண பட்டணத்தையும் வேணும் கேட்க கொண்டு வந்து ஸ்ரீ ராமானுஜர் பாதத்துல அவங்க சமர்ப்பித்தாங்க. ஏன்னா வழி வழியா அந்த ஸ்ரீரங்கத்து அமுதனார் குல வம்சத்துல அது இருந்திருக்கு. அதை ராமானுஜருக்கு கொடுக்க அவருக்கு மனசில்லை. கூரத்தாழ்வார் அந்த உரிமையை வாங்கி ராமானுஜருக்கு அர்ப்பணம் பண்ணாரு. கூரத்தாழ்வாருடைய ஜென்ம நட்சத்திரம் ஹஸ்தம், தை மாதம். ஒவ்வொரு நாளும் கூரத்துல இது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சாற்று முறை சம்பிரதாயம் கொண்டாடப்படுகிறது. இரவு 11 மணிக்கு மேல வெளியில வருவாராம் கூரத்தாழ்வார். கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் சகல சௌபாகியங்களுக்கும் அருள் பாலிப்பார். நாமும் இருந்த இடத்திலிருந்து கூரத்தாழ்வாரை பணிவோம். இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம். சேஷாத்ரி சுவாமிகளை வணங்க வேண்டியவர்கள் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள். அந்த சேஷாத்ரி சுவாமிகளையும் அடியே ஞாபகம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சொல்றேன். இவரும் சமாதி அடைஞ்சது திருவண்ணாமலையில தான். ரமணரை இவர் தான் மீட்டாருன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே சேஷாத்ரிநாத சுவாமிகளை காமாட்சியின் அவதாரமா அந்த காலத்துல பக்தர்கள் கண்டிருக்கிறாங்கன்னா இப்ப சில சமயம் ஒருத்தரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உணர்வு வரும். அந்த மாதிரி சேஷாத்ரி சுவாமிகளின் செயல்களில் அவர் ஈடுபடும் பொழுது அவருடைய பக்தர்கள், அவருடைய அணுக்க தொண்டர்கள் ஸ்ரீ காமாட்சி அம்மையின் அருள் சேஷாத்ரிநாத சுவாமிகள் கிட்ட இருக்கு அப்படின்னு யோகிச்சாங்களாம். 19 வயதிலே கிபி 1889 திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலையிலே வாழ்ந்து மறைந்தார். ரமண மகரிஷி பாதாளலிங்க சன்னதியில் அமர்ந்து தியானத்தில் இருந்த பொழுது ரமணன் தொடைகளை கரையான் அரித்தது. இது நாமளும் கேள்விப்பட்டிருப்போம். சின்ன குழந்தைங்க அவங்க மேல கல்லெடுத்து எடிஞ்சு துன்பப்படுத்துவாங்க. தவமோ தியானமோ பண்ண முடியாம ரமணருக்கு துன்பம் கொடுப்பாங்க. ஆனா ரமணர் குழந்தைங்க விளையாட்டுலையும் கண்டுக்கல, கரையான் உடம்பை அரித்த போதும் கண்டுக்கல. அப்படியே தியானத்திலேயே தவத்திலேயே இருந்தவரை சேஷாத்ரி மகரிஷி போய் கூட்டிட்டு வந்து அவரை உடம்ப சொஸ்தம் பண்ணி அவருக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து இனிமே நீங்க பாதுகாப்பா இரு அப்படின்னு சொன்னாரு. இவருடைய சொந்த பெயர் சேஷாத்ரி காமகோடி சாஸ்திரி. காமகோட்டி அப்படின்னா காமம் அப்படின்னா அன்பு.
கோடி 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 மடங்கான அன்பு இருந்ததுனால காமகோட்டி சாஸ்திரி அப்படிங்கிறது பேரு. காமகோட்டி வம்சத்தில் வரதராஜன் மரகதாம்பாள் தம்பதியினருக்கு 1870 ஜனவரி 22ஆம் நாள் உத்திரமேரு அருகே வாவூர் கிராமத்துல பிறந்தார். சனிக்கிழமை பிறந்திருக்கிறாரு, ஹஸ்த நட்சத்திரத்துல. அதனாலதான் ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சேஷாத்ரிநாத சுவாமிகளை கும்பிடணும்னு நாம சொல்றோம். சகல சாஸ்திரங்களையும் கற்று வல்லவர். சேஷாத்ரியின் 14 வயதில் உடைய அப்பா இறைநிலை எய்திட்டார். திருமண ஏற்பாடு செய்யறாங்க. ஜாதகம் கணிப்பாங்கல்ல, இந்த நேரத்துல இந்த வரனுக்கு முகூர்த்தம்னு. இவர் சன்னியாசியா போகக்கூடியவர், இவருக்கு எக்க கல்யாணம்? திருவண்ணாமலை போறேன், எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சேஷாத்ரி மகரிஷி சொல்லவும் அவங்க அம்மா அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு 3 தடவை சொல்லிட்டு உயிர் துறந்தார். அதனால அண்ணாமலைக்கு போகணுங்கிற உத்வேகம் இன்னும் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அதிகமாயிடுச்சான். நாம கல்யாணம் வேணா அண்ணாமலைக்கு போலான்னு சொல்லும் போதே அம்மா 3 தடவை அண்ணாமலைன்னு சொல்லிட்டாங்க. இறக்கும் தருவாயில் அன்னையிட்ட ஆணையாக ஏற்று திருவண்ணாமலைக்கு வராங்க. கொஞ்சம் சித்தும் செஞ்சு காட்டினாங்களாம். எப்பயுமே சித்தர்கள் சித்தாடல் புரிவாங்க. அது எல்லாருக்கும் அந்த சித்தாடல் லபிச்சிராது, எல்லாருக்கும் அந்த சித்தர் தரிசனமும் கிடைச்சிராது. நாம பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கிறோம். அந்த சித்துக்களை அறிந்த மக்கள் அவங்க கிட்ட வந்தாங்க. நல்லவர்களுக்கு நல் வாக்கும் தீயவர்களுக்கு கொடும் சொற்களும் கூறினாராம். அப்பப்ப மனநிலை சரியில்லாத போல வேகமா சிரிப்பாராம், ஓடுவாராம். அவங்கள பார்க்க வர்றவங்களை கட்டி அணைப்பாராம், கன்னத்துல அரைவாராம், எச்சில் உமிழ்வாராம். இதெல்லாமே செய்வார். அப்படி செஞ்சும் கூட அவருடைய அத்தனை செயல்களையும் பொறுத்துக்கிட்டு தான் அவர் சிஷ்ய கோட்டிகள் அவர்கிட்ட இருந்திருக்காங்க. இன்னைக்கும் சேஷாத்ரி சுவாமிகளோட அனுஷ்டானம், அதாவது அதிஷ்டானம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சமாதி, அது அங்க இருக்கு. 1928ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் நாள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்ய கோரிக்கை வைக்கிறாங்க. சுவாமி வேண்டாம், இந்த தேகத்துக்கு எதுக்கு அபிஷேகம், தெய்வத்துக்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல, இல்ல எங்களுக்கு இந்த பாக்கியம் வேணும்னு நாங்க விரும்புறோம், எங்களுக்கு காமாட்சிக்கு அபிஷேகம் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கவும், சரி அப்படின்னா சரி, காமாட்சியை நினைச்சுக்கிட்டு எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல குடமா அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் பண்ணாங்க. அந்த குடமாக செய்யப்பட்ட குளிர்ச்சி மிகுந்த பொருட்களால் சேஷாத்ரிநாத் சுவாமிகளுக்கு குளிர்காய்ச்சல் உணவோ நீரோ எடுத்துக்கல. பக்தர்கள் எங்களால் இப்படி ஆயிடுச்சுன்னு கம்பளி கொடுத்தாங்க. ஆனா அந்த கம்பளியும் அவர் உபயோகம் பண்ணிக்கல. 1929ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்தன்று முக்தி அடைந்தார். பொதுவா சித்தர்கள் முக்தி அடையும் பொழுது இப்படிதான், எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்திலேயே அவங்க முக்தியும் அடைஞ்சிருவாங்க. கம்பளி வாங்கி போத்திக்க அவருக்கு 2 நிமிஷம் ஆகாது, அவர் மனதுல முக்தி அடையும் எண்ணம் வந்துருச்சு. அதனால முக்தி அடைஞ்சிட்டார். சேஷாத்ரி சுவாமிகளின் சமாதி கோவில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ரமண மகரிஷியின் ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இவர் கொஞ்சம் அதிகப்படியான தெய்வீக ஆற்றலை உடையவராய் இருந்தார். பொம்மை ஒருத்தன் வித்துட்டு போனானா, அந்த பொம்மை விற்கிறவனை கூப்பிட்டு ஒரு கிருஷ்ணன் பொம்மை எடுத்தாராம் சேஷாத்ரி. அதுக்கப்புறம் எல்லா பொம்மையும் வித்து போயிடுச்சான். அதே மாதிரி எந்த வியாபார ஸ்தலத்துக்கு போனாலும் அங்க போய் இவர் ஏதாவது ஒரு பொருளை தட்டா அன்னைக்கு வியாபாரம் சக்க போடுவான். அதனால அந்த ஊர் ஆசாமிங்க இவர் எந்த பொருளை எடுத்தாலும் என் தங்கக்கை சேஷாத்ரி வா அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம். ஒரு நாள் இரவு நேரத்தில் உணவு விடுதியில் நுழைந்து மைதா மாவு மூட்டை அடுக்கி வைத்த இடத்திலிருந்து எடுத்து தண்ணீர் பீப்பாயில கொட்டிட்டார். உணவு விடுதி ஆட்கள் இவரை பத்தி தெரியாம துரத்திட்டாங்க. மூட்டை அளவு மாவை வீண் பண்ணிட்டாரு, கோபம் விரட்டிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு வாகனம் நிறைய ஆட்கள் பக்கத்துல சர்க்கஸ் வைக்க போறோம், உணவு வேணும்னு கேட்க அவர் கொட்டிய மாவு அனைத்துமே உணவாயிடுச்சான். ஒரு மூட்டை மாவை எடுத்து ஒரு தண்ணீர் போயினிக்குள்ளார கொட்டி இருக்கார். அத்தனை மாவையும் பிசைஞ்சு அவங்களுக்கு ரொட்டி சுட்டு கொடுத்துருக்காங்க.
இது உணவு விடுதியின் தலைமையாளுக்கும் போய் அவர் சேஷாதிரி சுவாமிகளை வணங்கி குருவாக ஏற்று மந்திர உபதேசமும் சந்நியாசமும் பெற்றார். அவன் விடுதி நடத்திட்டு இருந்தான். ஆனா அவனுக்கும் வியாபாரம் நடந்ததும் சேஷாதிரி சுவாமிகள் மேல ஒரு ஈர்ப்பு வியாபாரத்தை விட்டுட்டு சன்னியாசி கோலம் பூண்டார். இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கும்பமேளாவை பத்தி சில ருசிகர தகவல்களும் கூரத்தாழ்வான் சரிதமும் சேஷாதிரி நாம மகரிஷியோட தேன் துளிகளையும் பருகினோம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அடியேன் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.